சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயிலுக்கு பிறகு திடீரென மேகமூட்டத்துடன் கனமழை பெய்தது. மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடி பயணித்தனர். வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஜெயங்கொண்டம், புதுக்குடி, ராயபுரம், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலையின் தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு சிவகாசியில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கையை அமைச்சர் கீர்த்தனா, நடிகர் ஜெய் ஆகியோர் கண்டு ரசித்தனர். சிவகாசியில் தாவேக சார்பில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே திடீரென உருவான சுழற்காற்று காரணமாக சுங்கச்சாவடியின் கூரைகள் பீய்ந்து சேதமடைந்தன. வெளிநாடுகளில் காணப்படும் டொராண்டோ போன்ற இந்த அரிய நிகழ்வின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்போர்ட்டே முடிஞ்சு ஏர்போர்ட் உள்ள போல இருந்தாலும் நகரம் காலி எல்லாம் ரோட்டுக்கு போன போற எல்லாத்தையும் கீழே சேர்த்துட்டாங்க. ஒரு சொட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சில இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தாலும் கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அமைச்சர் தென்னரசு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினார். முன்னதாக மூலவர் சன்னதியில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை வைத்து சாமி தரிசனம் செய்தார். சென்னை மதுரவாயலில் குப்பை மேட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. சீமாத்தம்மன் நகர் ரமாகார்டன் பகுதியில் காலி மைதானத்தில் குப்பை கொட்டப்பட்டிருந்த நிலையில் சிலர் செம்பு கம்பிக்காக வயர்களை சட்டவிரோதமாக கொளுத்தியுள்ளனர். இதனால் குப்பை மேட்டில் தீ பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மதுரவாயல் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. முத்துக்காளி அம்பாள் கோயில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 14 காளைகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்தது. குறிப்பாக ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், வட்டக்கானல், ஆனந்தகிரி பகுதிகளிலும், பெருமாள் மலை, வடகரை பாறை, பழனி பிரிவு உள்ளிட்ட பிரதான மலைச்சாலைகளிலும் மிதமான மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது.
சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பூவிருந்தவள்ளி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், திருவேற்காடு, வேலப்பஞ்சாவடி, மதுரவாயில், நெற்குன்றம், வானகரம், வடசராக்கம், ராமாபுரம், போரூரில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உத்தானி பகுதியில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு இலவச நுழைவு வழங்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் 17,182 பேர் வருகை தந்தனர். பார்வையாளர்களின் வசதிக்காக கூடுதல் பாதுகாப்பு, மருத்துவம், குடிநீர் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் படகு இல்லத்தில் மிதிப்படகு, துடுப்பு படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. விடுமுறை நாளில் படகு சவாரிக்காக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்ததுடன் மழையிலிருந்து தப்பிக்க கூரைகளின் கீழ் தஞ்சமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகனின் வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட 42,50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய மேலாளர் சிவகுமார் மற்றும் அவரது காதலி கவிதாவை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்டமன்ற உறுப்பினரின் மனைவி வழங்கிய பணத்தை பெற்று சென்ற சிவகுமார் வழியில் மயங்கிய நிலையில் பணம் கொள்ளை போனதாக கூறிய நிலையில் காவல்துறையின் விசாரணையில் அவரது திருட்டு திட்டம் அம்பலமானது. இதனையடுத்து கவிதாவிடம் கொடுத்து வைத்திருந்த முழு பணமும் மீட்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கல்லுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. காரைக்கேணி, சோலைப்பட்டி, குன்னத்தூர், பாப்புநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மழைக்கு பிறகு தோன்றிய வானவில் பார்வையாளர்களை கவர்ந்தது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் அருகே தபால்காரிடம் தபால்களை பறித்து சாக்கடையில் வீசி ரகளையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். கமலாநகர் பகுதியில் திருநகர் காலனி தபால் நிலைய ஊழியர் சுரேஷ் என்பவர் தபால்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தார். அப்போது போதை ஆசாமிகள் இருவர் சுரேஷை வழிமறித்து மிரட்டியதோடு அவரிடமிருந்த தபால் அட்டைகளை பறித்து சாக்கடையில் வீசி ரகளையிலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பிரகாஷ் ஆகிய இருவரை காவலர்கள் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கல்யாண காமாட்சியம்மன் கோவிலின் 17வது வருஷாபிஷேக விழாவில் 1 முதல் 7 வயது வரையிலான 108 குழந்தைகள் பங்கேற்று உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தனர். தமிழகத்திலேயே அரிய நிகழ்வாக கருதப்படும் இந்த விழாவில் அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.